Hey guys, welcome back. So Vivo V20 series launch பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். So அதுவும் இந்தியால அக்டோபர் 12ஆம் தேதி இதோட லான்ச் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி லீக்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ Vivo V சீரிஸ்னாலே அது கேமரா செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாகவே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த Vivo V20 சீரீஸில் இந்த Vivo V20 அந்த மாடலில் அப்படி என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் இது இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Vivo V20 உடைய மாடலோடைய டிசைனை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாடல் ஒரு அல்ட்ரா ஸ்லிக் டிசைனில் கொண்டு வராங்க. முக்கியமாக இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.38 mm தான் கொண்டு வராங்க. ரொம்ப தின்னாக தான் இருக்க போகுது மொபைல். ப்ளஸ் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 171 grams தான். ஸோ வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜி மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆன்டி கிளார் கிளாஸ்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாஸி அந்த ஷைனிங் ஃபீல் வராது, பட் உங்களுக்கு ஒரு மேட் கிளாஸ் ஃபினிஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் பிக்கப் பண்ணாது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கும் கொடுத்துரும். அண்ட் இந்த மொபைலில் நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டில், அப்புறம் கிரே, அப்புறம் ப்ளூ அண்ட் வயலட்டை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டியூல் டோன் கலரில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் இதோடைய டிஸ்பிளே வாட்டர் ட்ராப் நாச் தான் கொடுத்துருக்காங்க, பஞ்சோல் கொடுக்கல. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லிக்கலாம். பிகாஸ் இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்க எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வாட்டர் ட்ராப் நாச்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரெண்டிங்காக இருந்தது. இப்போ ஒரு 10,000 செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் வாட்டர் ட்ராப் நாச் நம்ம பார்க்க முடியுது. பட் இவங்க ஒரு அபவுட் 20,000 செக்மெண்ட்டில் இந்த வாட்டர் ட்ராப் நாச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிக்கலாம். அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி 406 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வருதுனால, அதுவும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே வர கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 60 Hz தான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே ப்ராசர் பார்க்க வந்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். IS2 clock speed 2.3 GHz வரைக்கும் throttle பண்ணிக்கும். சிப்செட் சைஸ் 8 nm பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618 ரன் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 வரப்போகுது. உங்களுக்கு ப்ராசர் வைஸ் எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது ஒரு 120,000 செக்மெண்ட்ல இந்த Snapdragon 720G எதிர்பார்க்கலாம். ஸோ விவோல ஒரு அபவுட் 25,000ல இந்த Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் அப்படியே இந்த ஃபோனுக்கு பவர் கொடுக்க இதில் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சார்ஜ் பண்ணதுக்கு நமக்கு 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல அடாப்டர் கொடுத்துருவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார். இது என்ன டைப் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. தென் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் 2 மெகாபிக்சல் ஒரு மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. 44 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் கேமரா சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் சைடில் நிறையவே கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த 44 மெகாபிக்சல் நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம், அல்ட்ரா நைட் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் நைட்டில் கூட நல்லா அந்த அளவுக்கு தெளிவாக ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிலையும் பேக் சைடில் இருக்க கேமராலையும் எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரே வார்த்தையில சொல்ல போனா கேமரா சைட் தாறுமாறா இருக்க போது இந்த Vivo V20. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Vivo V20 சீரிஸ் அக்டோபர் 12 இந்தியாவில் லான்ச் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் சப்போஸ் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஒரு 28,000 இதோட பிரைசிங் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Vivo எப்பவுமே இதோட பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. இந்த Vivo V20 இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு இதோட பிரைசிங் பார்க்குறப்ப ஸோ ஒரு 20,000 to 22,000 எதிர்பார்க்கலாம். பட் இந்த மொபைல ஒரு 44 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்லாம் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 25,000 நம்ம இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Vivo V20 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனாக நல்லா கொடுத்துருக்காங்களா? இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த மொபைலுக்கு என்ன ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த மொபைல் யாரெல்லாம் ஒரு அல்ட்ரா காம்பாக்டாக, ஒரு லைட் வெயிட்டாக, ஒரு ரொம்ப தின்னாக ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஒரு மொபைலை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த Vivo V20 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் முக்கியமாக செல்ஃபி லவர்ஸ் யாரெல்லாம் செல்ஃபிக்காக மொபைல் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் இந்த Vivo V20 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் ஃபோன்ஸ் கேஜெட் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.